பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்கள், நீதிமொழிகள் 15:10 சொல்லுகிறது, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி व्यसனமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். யாரெல்லாம் வழியை விட்டு விலகுறாங்களோ, யாரெல்லாம் அம்மா அப்பா பேச்சை விட்டுட்டு தன்னுடைய சொந்த இச்சையின்படி செய்ய நினைக்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் பாவம் இன்பமாக இருக்கிறதோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பிஞ்சிலே பழுக்கின்றார்களோ, அவர்களுக்கு புத்திமதி व्यसனமாக இருக்குமா. டீச்சர்ஸ் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, சர்ச்சில் பாவத்தை கடிஞ்சிக்கிட்டாங்கன்னா, அம்மா அப்பா சத்தம் போட்டாங்கன்னா அது व्यसனமாக இருக்குமா. அவங்கள பார்த்தாலே அவங்க எதிரியாக நினைப்பாங்களே, இவன் எப்போ வந்தாலும் எனக்கு அட்வைஸ் தான் பண்ணுவான், இவன் என்ன பெரிய யோக்கியனான்னு சொல்லி கேட்பாங்களாம். அடுத்தாப்புல கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் ஒரு பயங்கரமான சாப வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. பெரியவங்க நம்ம சத்தம் போட்டாங்கன்னா, டீச்சர்ஸ் நம்ம சத்தம் போட்டாங்கன்னா, என் நன்மைக்கு தான் சத்தம் போட்டாங்க, நம்ம அமைதியாக இருக்கணுமா. அவங்களை ஏற்றே பேசக்கூடாதான். அதை வெறுத்துட்டாங்க, எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது, அவன் சாவான். வாலிபர்களே, உணர்வடையுங்கள். அம்மா அப்பா சத்தம் போடும்போது, ஆசிரியர் சத்தம் போடும்போது ஏற்று பேசாதீங்க, அதை வெறுக்காதீங்க. அது மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வந்து ஒரு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது. சாபம் அது உயிரே எடுத்து விடும். எனவே அமைதியாக நிற்போம். ஒரு கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது, இப்போ சத்தம் போடுறாங்களா, அமைதியாக நிற்போம். அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுவே மிகப்பெரிய தீங்கிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். மனம் திரும்பவும், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒரு காலம் வழியை விட்டு விலகாதபடி, பெற்றோர்களை எதிர்த்து பேசாதபடி, ஊழியக்காரர்களை ஆசிரியர் எதிர்த்து பேசாதபடி வாழ கவனமாக இருப்போம். அப்பொழுது ஒருவேளை கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர்,
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நாத்திரை தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். ஏராளமான ஜனங்கள் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்று விடுதலை அடைந்திருக்காங்க. நிறைய நல்ல சாட்சிகள் இருக்கின்றன. நீங்களும் கூட தாராளமாய் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அளிக்கும் இலவச விடுதலை பெற்று செல்லலாம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. அங்கே தினந்தோறும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. மனோகரி அம்மா, சௌந்தரி அம்மா போன்ற மிக நல்ல உள்ளம் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. வந்து அவங்களாம் ஜெபிக்கிறவங்க, தினந்தோறும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. நீங்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். திருமணமாகி சில நாட்களிலேயே முறிந்து போன சில நல்ல பிள்ளைகள் மறுபடியும் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவளை குறித்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். யாராவது விருப்பம் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதனாலில் லூக்கா 15வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அந்த இளையகுமாரனுடைய பரிதாபமான நிலைமையைத்தான் இங்கே நாம் காண்கிறோம். 3 வேளை இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லோருக்குமே பசிக்கும். ஏழையானாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, சின்ன பிள்ளைகள்னாலும் சரி, வயதானவர்களாலும் சரி, 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். வயிறு வந்து கேட்கும், எனக்கு சாப்பாடு தான் சொல்லி கேட்கும். இது வந்து உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லோருக்கும் எழுதப்பட்டிருக்கிற நியதி. அதனால தான் இத்தனை ஹோட்டல்கள் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறேன். ஹோட்டலுடைய வருகைகள் அதிகரிச்சுட்டே போகுது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. பரோட்டா ஹோட்டல்கள், பிரியாணி ஹோட்டல்கள், சைவ ஹோட்டல், வெஜிடேரியன், டெய்லி ஒரு ஹோட்டல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, மக்களுக்கு பயிர் பசிக்கிறது. அது அந்த பசி அவர்கள் ஆற்றி தான் ஆகணும். சிலர் வீட்டிலே அவங்க சாப்பிட்றாங்க, வெளியே சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு ரூல் வச்சுருக்காங்க. நேற்று கூட ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவருடைய அக்கால் கணவர் 3 வேளையும் மெனு போட்டு கொடுத்துருவார். ஒவ்வொரு நாளும் காலையில் வேறு, மத்தியானம் வேறு, நைட்டு வேறு, காலையில் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு இத்தனை மணிக்கு டேபிளில் இருக்கணும்னு சொல்லிடுவார். அதை கரெக்டாக அவங்க அக்கா செஞ்சு கொடுப்பாங்க. இதை தவிர்த்து அவங்க வேறு ஒரு டீச்சராகவும் இருக்கிறாங்க. அப்படி வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த பூமியில் வந்து எல்லாருக்குமே பசிக்கும். அதனால் அவங்க கல்யாணம் முடிஞ்சோன்னா மனைவி கட்டில் இட்டு அதை செய் இதை செய், எனக்கு இது வேணும் அது வேணும், கரெக்டாக 5 நிமிஷம் லைட்டான சத்தம் போட்டுருவார். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த சமையலை கற்றுக்கொள்ளுங்கிற ஆர்வமே இருக்காது. அவங்க வந்து எப்போ ஹோட்டலுக்கு போகலாம், எப்போ சாப்பிட்லாம் அப்படிலாம் சொல்லி, எப்போ வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருப்பாங்க. அது சில நேரங்கள் நல்லா இருக்கும், ஆனால் உடம்புக்கு அது எவ்வளோ கேடுன்னு அவங்க அறியறதில்லை. சில ஹோட்டலில் ஹைஜீனிக்காக வச்சுருக்கிறாங்க. அங்கே ஹோட்டல்லாம் கூட்டங்கள் அலைமோதுகிறது. மக்கள் லைனில் நின்று சாப்பிட்றாங்க. சென்னையிலலாம் நீங்கள் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை நைட்லாம் போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அந்தளவு கூட்டமாக இருக்கிறது. மக்களுக்கு வயிறு பசி. அதுதான் கடவுள் இந்த பூமியில் அந்த வைத்த அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளவு ஹோட்டல்கள் எல்லாம் வந்து இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. ஒரு ஊருக்கு வந்தாலும் இது எங்கே நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படி தான் நம்ம கேட்குறோம். காரணம் வயிறு பசி நமக்கு இருக்கிறது. ஸ்நாக்ஸு, காஃபி, டீ எல்லாமே வயிறு பசி நிமித்தமாகவே இது வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, நம்மை படைக்கும் பொழுதே ஆண்டவர் வயிறில் பசியை வச்சு தான் நம்மளை அந்த பூமியில் படைச்சிருக்காரு. முக்கிய காரணம், நாம் உழைக்க வேண்டும், நாம் வந்து சம்பாதிக்க வேண்டும். இந்த பசின்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், இந்த பூமியில் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. எதுக்கு வேலைக்கு போகணும்? சாப்பாடு தான் தேவையில்லையே, அப்போயே அவங்க வேலைக்கு போகிறாங்க. எல்லாருமே வீட்டில் படுத்துக்கிடுவாங்க. ஒருத்தரும் வேலைக்கு போகவே மாட்டாங்க. பேசாமல் நம்ம வீட்டிலே இருப்போம், ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ ஓடினாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பசிக்காது அப்படின்னா அது பிறகு இந்த உலகமே வேறு மாதிரி சுற்றும். அதெல்லாம் ஆண்டவர் அறிந்து தான் ஞானத்தோடு பசியை வைத்திருக்கிறார். இங்கே நான் காண்கிற காரியம் என்னவென்றால், இந்த உணவு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் உழைக்க வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும், நாம் வேலைக்கு போக வேண்டும், நமக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கணும். இதை வச்சு சமைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். எண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும், அரிசி வாங்கி கொடுக்க வேண்டும், காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டும், மசாலா ஜாமான்கள் வாங்கி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பணம் தேவை. ஆக பணமும் உணவும் இரட்டை குழந்தைகளாக இருப்பதை பார்க்கிறோம். பணம் இருந்தால்தான் நாம் சாப்பிட முடியும்.
ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு என்ன பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கையில் காசு வாயில் தோசைன்னு சொல்லுவாங்க. நம்ம பணம் இருந்தால் தான் எதுக்குள்ளுமே நுழைய முடியும், எந்த ஜாமானையும் வாங்க முடியும், சாப்பிட முடியும். பணம் இல்லாட்டா ரொம்ப சாப்பாடு கிடைக்காது. அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் நான் சாப்பாடு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கிராமம், பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது, நிறைய கடைகள்லாம் இருக்குது, நல்ல சைவ ஹோட்டல். அதில் நான் இட்லி வாங்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த குடியாரர் ஒருவர் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பயங்கர ரவுடித்தனம் பண்ணார். அவர் காசே கொடுப்பதில்லை. ரவுடித்தனம் பண்ணி சிலர் சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க. அது இந்த ஹோட்டல்காரர்களுக்கு அதிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் யார் ரவுடித்தனம் பண்ணி மிரட்டி காசு கொடுக்காம வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அது நல்லா இருப்பதில்லை. அது அவங்களுக்கு சாப்பாடு சேராது, அது சாபத்தை தான் ஏற்படுத்தும். பிரியத்துக்குரியவர்களே, வேலைக்கு போக வேண்டும், வேலைக்கு போகணும் பெற்றோர்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சாதான் நாம் தினந்தோறும் 3 வேளைகள் நல்லபடியாக நான் சாப்பிட முடியும், டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யார்ட்டையும் போயிட்டு கையேந்திர நிலைமை வரவே கூடாது. சாப்பாடு வாங்கி தரீங்களா அப்படி நம்ம கேட்குற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. யூ ஷுட் நெவர் பி இன் எ பொசிஷன் டு go and beg somebody for food. கையேந்திர நிலைமை அப்பத்தாழ்ச்சி வாழ்க்கையில் வரவே கூடாது. அதுக்காக தான் ஒழுங்காக எக்ஸாம்லாம் எழுதுமா அப்படின்னு சொல்லி பெற்றோரை நம்ம உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ 10th 12th எக்ஸாம்லாம் அப்ரோச்சிங் வெரி ஃபாஸ்ட்டாக ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுருக்கு. பிள்ளைகளை நீங்கள் நன்காக படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படிப்பு தான் உங்களுக்கு வேலையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். அப்படி பணம் வந்தால்தான் நாம் யார் இடத்துலையும் போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. எதுவும் போய் யார்கிட்ட போய் கெஞ்சிருங்கிற அவசியம் இல்லை, தலைகுனிங்கிற அவசியம் இல்லை. நாம சம்பாதித்து நாமும் சாப்பிடலாம், நம்முடைய குடும்பத்துக்கும் சாப்பிடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படிப்பு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது, வாழ்வாதாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும், கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும், சம்பாதிக்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு தான் மக்களுக்கு வயிற்று பசியை உண்டாக்கி இருக்கிறார். சம்பாதிப்பதற்கான வழிகளை நாம் தேர்வு செய்வோம். நல்லபடியாக நியாயமானபடிக்கு நாம் சம்பாதிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். பிறரை ஏமாற்றி பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சமீபத்தில் ஒரு மனிதனை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஒரு மேனேஜராக இருக்கிறார். அதாவது அவருடைய வேலையே இந்த மாதிரி நிலங்களை வாங்கி கொடுத்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பில்டிங் கட்டுறதுக்காக இடங்களை வாங்கி கொடுக்கணும். அந்த மனிதன் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேங்கிற பேரில் அவர் அவ்வளவு பொய்களை சொல்லி அவ்வளவு ஏமாற்றி அப்பயோ அவர் பொய் சொல்கிறதுக்கு தயங்கவே மாட்டேங்கிறார். அவர் மாதிரி பொய் சொல்லி யாரையுமே நான் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாதபடி அடிமாட்டு ரேட்டுக்கு 10 லட்ச ரூபா போகிற இடத்த 10,000க்கு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அதை நிறைவேற்றுவதற்காக ஈவு இறக்கம் இல்லாமல் எவ்வளவோ காரியங்களை அந்த மனிதன் செய்ததை நான் பார்த்தேன். பணம் சம்பாதிக்கணுங்கிறது உண்மைதான், இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது உண்மைதான். அதுக்காக இடத்த வாங்கி கொடுக்குறவங்கலாம் போயிட்டு 10 லட்ச ரூபா லேண்டை வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கிடலாமான்னு அந்த மனுஷன் துடிச்சு அதுக்காக என்னெல்லாமோ அயோக்கியத்தனம் துணிந்து செய்வதை பார்த்தேன். இப்படிலாம் சம்பாதிக்கணுமா, இப்படிலாம் ஒரு பிழைப்பு தேவையா என்று நான் நினைத்தேன். அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கேட்கல. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு மஸ்ட் கோடாக மாறிடுச்சு. இது இருந்தால் தான் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மக்கள் ஈவிரக்கம் இல்லாதபடிக்கு அவர்கள் மிகவும் துணிகரமாக பிறரை வருத்தி வேதனைப்படுத்தி அவங்க எப்படியாவது பிறர் ரத்தத்தை குடித்தாவது அவர்கள் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க ₹1 செலவழிக்கணும்னா அது அவங்களுக்கு வலிக்கும், வேதனையாக இருக்கும். இன்னொருத்தர் இப்போ லட்சங்களை செலவழிச்சாங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், அது இன்பமாக இருக்கும். அதில் அவங்க போய் குளிர் காய்வாங்க, அவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. ரீத்துக்குரியவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு வந்தால் ரத்தம், இன்னொருவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா. அவர்களுக்கு செலவழிக்கணும் ₹1 செலவழிக்கணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எடுக்கவே மாட்டாங்க. அவங்க காசை வெளியே எடுக்க மாட்டாங்க. இன்னொருத்தருக்கு ஒரு இளிச்சவாயில் செலவழிக்காருன்னா அவங்க சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இதுவெல்லாம் தவறான காரியங்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பணமாக இருந்தாலும் என்ன, இன்னொருடைய பணமாக இருந்தாலும் என்ன, யார் செலவழித்தாலும் போதும், இதுக்கு மேலே எதுக்கு ஆடம்பரமாக செலவழிக்கணும், வேண்டாம், இது இவ்வளோ செலவழித்தாலே போதும். நாம் அந்த செலவை அதிகமாக செலவழிக்க விடக்கூடாது. இன்னொன்று, அவங்களும் செலவழிக்கிறாங்க, அப்போ நாமும் செலவழிப்போம் என்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். நண்பர்கள் என்றாலே சேர்ந்து கடைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இது போன்ற எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டும் பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே முக்கியமான காரியமாக இதை நான் நினைக்கின்றேன். ஒரு நாட்டில்
நான் என் நண்பரோடு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். இரவு ஒரு 10 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கிறேன். பரோட்டா சுக்காலாம் இருக்குது. அப்பொழுது என்னோடு படித்த ஒரு நண்பர், அவர் அரசியலில் இருக்கார். அவர் கூட ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்காங்க. அரசியல் கட்சியில் இருக்கார். ஒருவேளை அவருக்கு என்ன எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணுங்கிற ஆசைகள் இருக்கலாம். அது நியாயமானது, அது நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்றைக்கு அவர் மதுபானம் பண்ணியிருந்தார். அவ்வளோ பேருக்கும் அவர் பரோட்டா சுக்காலாம் வாங்கி கொடுக்காரு. நான் போனோடனே எனக்கும் சுக்கா வாங்கி தரேன், பரோட்டா வாங்கி தரேன், கிறிஸ்டபர் உட்காரு. எம்எல்ஏ அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, அவர் அப்படி சொன்னார். காரணம், அந்த குடியை அவரை நிறைய செலவழிக்க வைக்குது. அவர்கிட்ட நிறைய காசு போகுது. ஒரு 20 பேருக்கு அவர் பரோட்டா வாங்கி கொடுக்குறாரு. ஏற்கனவே சாராயம் வாங்கி கொடுத்துருப்பார். இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமாக வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கும் தாரேன் அப்படின்னு நினச்சோன்னா என்ன, வேண்டாம் தேங்க்யூ. அவர் பாவம், அந்த மனிதன் தன்னுடைய நிலைமையை மறந்து, தன்னை மறந்து அவர் செலவழிச்சிட்ருக்கார். அந்த பாவ சாப்பாடை நமக்கு வேணுமான்னு சொல்லிட்டு வேண்டாண்ணே அப்படின்னு சொன்னேன். நான் என் நண்பருக்கு காசு கொடுத்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வந்தோம். பணம் சம்பாதிப்பது அவ்வளோ கடினமானது, செலவழிப்பது மிகவும் எளிதானது. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை 1 ரூபா சம்பாதிப்பது கூட அவ்வளோ கஷ்டம். ஆனால் செலவழிப்பது ரொம்ப எளிது. 20 பேர் சாப்பிட கூட்டம் தாராளமாக வருவாங்க. சாராயம் கொடுத்தா தாராளமாக குடிப்பாங்க. சாப்பிடுங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. யார் வேண்டாங்க போகிறா. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமெல்லாம் போயிடும். இங்கே நான் காண்கிற ஒரு மனிதனுக்கு எளிதில் பணம் கிடைத்து விட்டு, அப்பாவுடைய சொத்து எளிதில் கிடச்சிருச்சு. பங்கு பிரிச்சுன்னு சொல்லி சண்டை போடுறாரு. ஓகேப்பா, நான் அப்பா கொடுக்குறாங்க. அதை விற்கிறாரு, கேஷ் ஆக்குறாரு, வெளியூருக்கு போய் நல்லா செலவழிக்கிறாரு. இப்போ 20 இல்லை, 20, 30, 40, 50 ஃப்ரெண்ட்ஸு பக்கத்துலேயே இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் போனாங்களா, கப்பலில் போனாங்களான்னு சொல்லி தெரியல. என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் பணத்தை அவங்க தண்ணீராக செலவழிக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு ஊதாரித்தனமாக பணத்தை செலவழிக்கிறாங்க. பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்பாக்கிட்ட காசை வாங்கி, அம்மாக்கிட்ட காசை வாங்கி ஊதாரித்தனமாக அவங்க செலவழிக்கிறாங்க. அப்பா அம்மா எவ்வளோ இரத்த வேர்வை சிந்தி அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பணத்துடைய அருமை தெரியாத எத்தனையோ பிள்ளைகளை நான் காண்கிறோம். வீட்டில் கஷ்டம் தெரியாமல் அப்பா அம்மா வளர்த்ததுனால அவங்க பணத்தை இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. ஐயோ, அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் ஓடி இருப்பாங்க, எங்கெல்லாம் போய் அலைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ நேரம் உட்காந்தே வேலை செஞ்சுருப்பாங்க, கண் விழித்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதனால தானே அந்த பணம் கிடச்சிது. அது அப்பாவுடைய பணமாக இருக்கலாம். ஆனால் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து இஷ்டத்துக்கு அவங்க செலவழிப்பதை காண்கிறோம். இங்கே நல்லது, வாலிபன் அவன் இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து அவன் செலவழிக்கிறான். அவனுக்கு அந்த பணத்துடைய அருமையே தெரியல. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், குடும்பத்துடைய கௌரவம் எதுவுமே தெரியல. அவனுக்கு ஜாலியாக இருக்கணும், அவனுக்கு சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அவன் ஓடுறான். அந்த முயற்சியில் அவன் எல்லா பணமும் அவனை விட்டு போய்விட்டது என்று பார்க்குறோம். குந்தி தின்றால் குன்றும் ஆளும். உட்கார்ந்து சாப்பிட்டோன்னா, வேலைக்கு போகாமல் சாப்பிட்டோன்னா குன்று போல் இருக்கிற செல்வங்களும் கரைந்து விடுமா. இவர் வேலைக்கு போகவே இல்லை, சம்பாதிக்கவே இல்லை. அப்பா சம்பாதிச்ச பணம் கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில். அதனால் அப்படி உட்காந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருந்து சுகபோகமாக வாழ்ந்து பாவங்களுக்கு எக்கச்சக்கமாக செலவழித்து இறுதியில் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்று காண்கிறோம். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கவனமாக இருங்க. பணத்தை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா 1000 பேர் பின்னால் வருவாங்க. நீ வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், நட்பு வட்டாரம் இருக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி அவங்க காண்பிப்பாங்க. ஆனால் இந்த பணம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அது மிகவும் கடினத்தின் மத்தியில், உழைப்பின் மத்தியில் சம்பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் அப்பா சம்பாதித்து வச்சது. அதை எடுத்து நீங்கள் செலவழிக்கிறீங்க. இந்த பணம் செலவழிக்க காலியாகிட்டே வரும். அப்படியே காலியாகிட்டு வேகமாக காலியாக ஒரு கட்டத்தில் இந்த பணம் இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க, ஓட்டம் பிடிச்சிருவாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் தான், நம்ம கையில் பணம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கூட்டம் நம்ம பின்னால் இருக்கும். காக்கா கூட்டங்கள் நம்ம பின்னாலே வந்துட்டுருக்கோம். பணம் இல்லை என்றால் அவைகளெல்லாம் நம்மை விட்டு ஓடி போய்விடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. நம்ம பின்னால் ஒரு கூட்டம் வரும். நம்ம வயிற்று பசிக்கு தேவையான சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியும். நம்முடைய வயிற்று பசியை நாம் தீர்ப்பது, நம்முடைய குடும்பத்துடைய வயிற்று பசியை தீர்ப்பது, ஊழியக்காரருடைய வயிற்று பசியை தீர்ப்பது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வயிற்று பசியை தீர்ப்பது புண்ணியம், ஆசீர்வாதம். ஆனால் இதுபோல் பணத்தை குடிக்கும், வெறிக்கும், நண்பர்கள் மத்தியில் கௌரவமாய் காணணும், பந்தாவாக காமிக்கணுங்கிறதுக்காகவும் ஏராளமான பணத்தை இஷ்டத்துக்கு எடுத்து செலவழித்தோம்னா
அந்த பணம் அப்படியே கரைந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்காக, கட்டணங்களுக்காக கொடுத்து நம்ம ஒரு காலம் குறைய போகிறதில்ல. நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 10,000 ரூபா கண்டிப்பாக ஆண்டு தராமல் விடவே மாட்டார். அந்த பணம் ஆண்டவருக்காக செலவழிக்கப்படுகிற பொழுது அது ஆசீர்வாதமான பணமாய் மாறுகிறது. ஊழியங்களுக்காக செலவிடப்படுகிற பொழுது அது ஆசீர்வாதமான பணமாய் மாறுகிறது. பாவங்களுக்கு செலவிடப்படுகிற பொழுது, நண்பர்களுடைய தேவையற்ற காரியங்களுக்காக செலவிடப்படுகிற பொழுது, மந்தாவிற்காக செலவிடப்படுகிற பொழுது, பாவம் சாராயம் குடிக்கணும்னா 10 பேர் சேர்ந்து குடிக்கணும், எவ்வளோ செலவாகும்? அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எவ்வளோ செலவாகும்? அப்பொழுது அந்த பணமெல்லாம் சாப பணமாக மாறுகிறது. அது நம்மை விட்டு பிடுங்கப்படுகிறது. யாரெல்லாம் பணத்தின் அருமையை அறியாமல் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு கெட்ட குமாரனுடைய நிலைமை வரும். என்ன நிலைமை வந்தது? அங்கே பன்றி மேய்க்கிற தொழிலுக்கு போகிறான், எல்லாம் ஓடினான், காசு இல்லை, வயிறு பசிக்கு பண்ணி சாப்பிட்ற அந்த தவிட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறான். ஆனால் அது கூட அவனுக்கு யாருமே கொடுக்கலையாம். பசியினாலே வருந்தி வாடி எல்லாவற்றையும் இழந்து வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கெட்டகுமாரனுக்கு வந்தது. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே போனாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. பணத்துடைய அருமையை தெரியாமல் போகிறவங்களுக்கு, செலவழிக்கிறவங்களுக்கு கடைசியில் அப்படி தான் ஒரு நிலைமை வரும். ஆனால் கொடுத்து கொடுத்து வாழ்பவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஊழியங்களை கொடுக்குறவங்க மேலே மேலே தான் போவாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு குறையும் வரப்போவது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக நாம் செலவழிக்கிற பணம் நம்ம தண்ணியில் போடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய பலனை ஆண்டு தராமல் விடவே மாட்டார். அவர் ஒரு பொழுதும் நமக்கு கடன்காரர் அல்லவே அல்ல. பிரியத்துக்குரியவர்கள், சிந்தித்து வாழ்வோம், ஞானத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம். ஆண்டவர் பணம் தருகிற பொழுது, வேலைக்கு போகிற பொழுது, சம்பாதிக்கிற பொழுது, முன்னோருடைய சொத்துக்கள் வருகிற பொழுது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் வருகிற பொழுது அருமையை அறிந்து கட்டி வைத்துக் கொள்வோம். அதை எளிதில் இழந்து விட வேண்டாம். பணத்தை நாம் செலவழிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதே நேரத்தில் பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஆண்டோடைய ராஜ்யத்தை கேட்டுவதற்காக நிச்சயமாக அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், தகப்பன் தாய், 2 அருமையான பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். தகப்பன் குடும்பத்தை கவனிப்பதே கிடையாது, சம்பாதிக்கிறதே கிடையாது, குடிகாரனாக இருக்கிறபடினாலே தாய் வேலைக்கு செல்லலை, அந்த குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லை. அதனால் அந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாதபடிக்கு மெலிந்து போயிருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் தகப்பனுடைய பாவத்தினாலே, அக்கறையற்ற ஒரு மனநிலைமையினாலே, குடிவெறியினாலே பிள்ளைகளுக்கு போதுமான ஆகாரம் இல்லை, பாவமாக இருக்கிறாங்க. அந்த சாபங்கள் அப்படியே தொடர்கிறது. பிரியத்துக்குரியவர்களை, நாம் சம்பாதிக்கிற பணத்தை ஆண்டவருக்காக கொடுப்போம், ஊழியத்திற்காக கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுப்போம், நல்ல காரியங்களுக்காக நான் செலவழிப்போம், ஏனைய பணங்களின் அருமையை அறிந்து நான் செலவழிப்போம். அப்படி என்றால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பணத்துடைய அருமை தெரியாதனால தான் இந்த வாலிபன் பன்றி மேய்க்கிற வேலை, அந்த பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடலாம், அது வயிறு நினைக்கலாமான்னு பார்க்குறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. இது சாபத்துக்கு காரணம் என்ன, இந்த அவல நிலைமைக்கு காரணம் என்ன என்று நாம் இந்த நாளில் சிந்தித்திருக்கிறோம். இது நிலைமை நமக்கு வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு அப்பத்தாழ்ச்சி வரவே கூடாது. ஒரு நாளும் பண காரியங்களில் நம்ம கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது, யார்கிட்டையும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிக்கிற பொழுது, உன்னை கூடையும் ஆப்பசிற தொட்டியை ஆசீர்வதிப்பேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிப்பாய், போயிலும் ஆசீர்வதிப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதெல்லாம் எப்போ பழிக்கும்னா, நமக்கு பணத்துடைய அருமை தெரிந்தால் தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பசி என்பதை எதற்காக படைத்தார் என்பதை நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே இதை அறிந்து நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பாதத்தை பிடித்து கர்த்தாவை கெஞ்சுகிறோம். இது அருமையான நாளிலும் கூட இந்த கெட்ட குமாரன், அவன் இந்த பணத்துடைய அருமை தெரியாமல் வாழ்ந்தபடியினாலே, பாவத்திற்கு பணத்தை செலவழித்தபடியினாலே, குந்தி தின்றபடினால், உட்கார்ந்து சாப்பிட்டு வேலைக்கு போகாமல் சாப்பிட்டதுனால, அடுத்து என்ன செய்வோன்னு எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் வாழ்ந்ததுனால, அவனுடைய வாழ்க்கையில் பன்றியை மேய்க்கவும் அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போகும், அற்பமாய் அவன் எண்ணப்படும், கருதப்படும், நடத்தப்படும் ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. இந்த வாழ்நாட்களில் வாலிபர்கள் எத்தனை பேர் இதே மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவரை பணத்துடைய அருமை தெரியாமல் அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தை இஷ்டத்தை செலவழிக்கிறாங்க. இன்றைக்கி அப்பா அம்மா பணக்காரங்களாக இருக்கலாம், செலவழிக்கலாம். ஆனால் நாளைக்கு அப்படி அல்ல, அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்பொழுது யார் பணம் கொடுப்பார்? எப்படி இந்த பூமியில் வாழ முடியும்? கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய பண தேவைகளை சந்தியும் ஐயா. பசி நாளை வாடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்பா அம்மா சரியில்லை,
கணவர் இல்லை. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, கணவர் இறந்து போயிட்டார். தகப்பனே வேலை இல்லை, அதனால் பசியில் வாடுற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும். ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும். அதே போல் வியாதியினாலே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்படியாவது அற்புத சுகத்தை அதிசய சுகத்தை தாரும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இந்த பிள்ளைகளே தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரை எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி கத்தாவே நீர் அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கிருமிகள் மறையட்டும். கிட்னி ஃபெயிலியரான கிட்னிகள் மறுபடி ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கட்டும். லங்ஸ் ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கட்டும். சுகரு, கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டின், ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக மாறட்டும். வாதம், பக்கவாதம், முடக்குவாதம் மறையட்டும். காக்காய் வலிப்புகள் மறையட்டும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தாரும், அதிசய சுகத்தை தாரும். உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து கொள்ளும் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து போகட்டும். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் அவனுடைய கஷ்டங்கள் மாறட்டும். துயரத்தின் மத்தியில் இருப்பார்கள், அந்த துயரத்தில் இந்த வெளியே கொண்டு வரும். ஆண்டவரை மறக்க முடியல, நடந்த சம்பவங்களை அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல சொல்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நன்கு மார்க் எடுத்து தகப்ப நல்ல எதிர்கால அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபையினாலே இரக்கத்தினாலே தாங்கி கொள்ளுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் வாலிபர்களின் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், பணத்தின் அருமையை அறியாமல் வாழ்பவர்களுக்கெல்லாம், வேலைக்கு போகணுங்கிற அருமையை அறியாமல் வாழ்கிற வாலிபர்களுக்கெல்லாம் எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை வயதானோக்கிலே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, வேதனைகள் வந்து விடாதபடி இரட்ட கைகளால் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நாசிரிய திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களையும் சீக்கிரம் நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு சேர அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிலே அனைவரும் அதை பிரசன் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.